பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வாலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு சலவாத்தை தான் பார்க்க போகிறோம். எவ்வளவோ தேவைகள் நிறைவேறுவதற்கு நிறைய அமல்களை செய்து பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த சலவாத்தை ஓதி பாருங்கள். இதில் சலவாத்தும் இருக்குது, உங்களுக்கான தேவைகளை நிறைவேற்றக்கூடிய துவாவும் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். நமக்கு சலவாத்தின் மூலமாக எவ்வளோ வேணால் பலனை அடைந்து கொள்ள முடியும். ஆனால் நாம் தான் என்ன பண்ணுறது இல்லைன்னா சலவாத்துக்கு பெரிய முன்னுரிமை நம்ம கொடுக்கறதில்ல. அதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் சஹாபாக்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களுக்கு பெருசாக ஒன்றும் நம்மளே மாதிரி கூட என்ன பண்ண தெரியாதுன்னா இபாதத் செய்ய தெரியாது. என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா அதுதான் உண்மை. ஏன்னா அவங்க மக்கத்து காஃபிர்களாக இருந்து அப்புறம் என்னன்னாங்க இஸ்லாத்தை தருவாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு விஷயம் அப்போ தான் வருது. அவங்க 50 வருஷம் 40 வருஷமாக ஒரு விஷயத்தை செஞ்சிட்ருக்காங்க. அதை விட்டுட்டு அப்படியே மாறும்போது அவங்கள தொழுவுங்க, அவங்கள ஓதுங்கன்னு சொன்னால் அவங்களால எவ்வளோ செய்ய முடியும்? 40-50 வருஷமாக செய்யாதவங்களால முழுசாக செய்ய முடியாது. ஒரு இளம் வயதில் இருக்கிறவங்க வேறு மாதிரி இருப்பாங்க. ஆனால் 40-50 வயசுனா அவங்களால மனப்பாட சக்தி கூட இருக்காது. அப்படி இருக்கும்போது அவங்க எவ்வளோ அமல் செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர்கள் இலகுவான அமல்களை மட்டும்தான் அதிகமாக செஞ்சுருப்பாங்க. அதனால தான் சஹாபாக்களில் ஒரு கூட்டம் என்ன பண்ணாங்கன்னா, வெறும் 5 நேர தொழுகையை மட்டுமே நிறைவேற்றினாங்களாமா. ஒரு கூட்டம் என்ன பண்ணாங்கன்னா, தொழுகையோடு சேர்ந்து திக்ரு செய்து கொண்டே இருப்பாங்களாமா. ஒரு கூட்டம் என்ன பண்ணாங்கன்னா, சலவாத் ஓதிக்கொண்டே இருந்தாங்களாமா. ஒரு கூட்டம் என்ன பண்ணாங்கன்னா, காசு இருந்தனால சதக்கா கொடுத்துட்டே இருந்தாங்களாமா. இன்னும் ஒரு கூட்டம் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுடைய உயிரை தியாகம் செய்து இஸ்லாத்தை வளர்த்தாங்களாமா. இந்த மாதிரி அவங்களால முடிஞ்ச எதையோ ஒன்றை தான் எடுத்தாங்க. அந்த ஒன்றை தான் திரும்ப திரும்ப அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக செஞ்சுருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா பல அறிவிப்புகள் சாட்சியாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் லைலத்துல் கத்ர் அன்னைக்கே சஹாபாக்கள் என்ன செய்தாங்க தெரியுமான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அறிவிப்புகள் என்ன வந்துச்சு? இதே தான் வந்துருந்துச்சு. ஒரு கூட்டத்தினர் இரவு முழுவதும் தொழுதார்கள். ஒரு சஹாபி கூட்டத்தினர் இரவு முழுவதும் என்ன பண்ணியிருந்தாங்க? சதக்கா செய்தாங்க. ஒரு சஹாபி கூட்டத்தினர் இரவு முழுவதுமே திக்ர் எடுத்தாங்க. ஒரு சஹாபி கூட்டத்தினர் இரவு முழுவதுமே துவா செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி தான் அமல் செஞ்சுருக்காங்க. நம்மளை விட அவங்களும் ரொம்ப சிரமப்பட்டிருப்பாங்க. ஏன்னா நமக்கு கூட பார்த்திங்கன்னா நம்மளாம் இங்கே ஆரம்பத்துலேருந்தே குரான் ஓதி பழகிக்கிறோம். நமக்கு வீட்டிலேருந்தே என்ன ஆயிடுது, இஸ்லாம் பழகிடுது. அவங்க 40-50 வருஷத்துக்கு அப்புறம் பழகும்போது சிரமத்தோடு தான் இருந்திருப்பாங்க. அதனால சலவாத்தை எடுத்து அவங்க ஓதுனாவே போதும், அந்த சலவாத்தின் மூலமாகவே எல்லா பலனையும் பெற்ற முடியுங்கிறனால தான் ஒரு சஹாபாக்கள் என்ன பண்ணாங்க, வெறும் சலவாத்தையே எடுத்து ஓதுனாங்க. நாமளும் அந்த மாதிரி தான் நிறைய செய்கிறோம், பலன் கிடைக்கல, நம்ம நிறைய செஞ்சு பார்த்துட்டுமே கஷ்டப்பட்டுட்டுமே நீங்கள் நினைக்காதீங்க. ஏதாவது ஒரு அமலை எடுத்து செஞ்சு பாருங்கள், அதை உறுதியாக செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பலன் கிடைக்கும். அதில் இந்த சலவாத்தை ஓதி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு உங்களுடைய ஹாஜத்தும் நிறைவேறும், நபியின் மீது சலவாத் ஓதிய நன்மையும் கிடைக்கும். அந்த சலவாத் தான் அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதி வாலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லிம் அல்லாஹும்ம அர்ஸுக்னி உஸ்னன் நசீபி வ தய்யிபத் தக்தீரி வஃப்தஹ்லி அப்வாபல் பரக்கத்தி வ நஜாயி ஃபித் துன்யா வல் ஆஹிரா. இதற்கு அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யா அல்லாஹ், எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் குடும்பத்தார் மீதும் சஹாபாக்கள் மீதும் உன்னுடைய சலவாத்தை பொழிவாயாக, எங்களுக்கு ரிஜிக்கை வழங்குவாயாக, நல்ல நசீபை வழங்குவாயாக, நல்லதிஷ்டத்தை தருவாயாக, இன்னும் இம்மை மறுமையின் வெற்றி வாயிலை எங்களுக்கு திறந்து வைப்பாயாக அப்படின்னு அர்த்தம். சுப்ஹானல்லாஹ். நம்ம பாருங்க, வெறும் சலாத்தை மட்டும் ஓதல, நம்ம என்ன கேட்டிருக்கோம்? நல்ல அதிர்ஷ்டம் கேட்டிருக்கோம், விதியை மாற்ற சொல்லி கேட்டிருக்கோம், நல்ல விதியை கேட்டிருக்கோம், ரிசுக்கை கேட்டிருக்கோம். இது 3ஐ கேட்டாவே போதும், உங்களுக்கு இதில் செல்வமும் கிடச்சிரும், ஆரோக்கியமும் கிடச்சிரும். நல்ல அதிர்ஷ்டம்னா எல்லாமே சக்ஸஸ் ஆயிரும். உங்களுக்கு எதெல்லாம் உங்களுக்கு செய்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு தகுந்த மாதிரி அமைஞ்சிரும். அப்போ எல்லாமே இந்த செலவாத்தில் இருக்குது. இந்த செலவாத்தை நீங்கள் நியத்து வச்சு ஓதுங்க. 404 முறை நியத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு தொழுகை இல்லாத போது கூட ஓதலாம், ஒன்றும் கஷ்டமெல்லாம் கிடையாது. ஏன்னா செலவாத்துக்கு ஒழு இருக்கணும், தொழுகை இருக்கணும்ல அவசியம் இல்லை. நேரம் குறிப்பிட்ட அமல் செலவாத்து கிடையாது. ஏன்னா இந்த நேரம் தான் ஓதணும், இந்த நேரத்தில் ஓத முடியாதுன்னெலாம் கிடையாது. அதனால நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, எந்த நேரம் முடியுமோ ஆரம்பித்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நாள் நியத்து வச்சு முடிச்சுக்கோங்க. நான்லாம் சில டைம்லாம் நியத்து வச்சுருவேன், அப்படியே பொறுமையாக ஓதும் போது 1 வாரம் கூட ஆயிருக்கு. அந்த மாதிரி கூட நீங்கள் என்ன பண்ணலாம், பொறுமையாக முடிச்சுக்கலாம். இன்ஷா அல்லாஹ் இதை ஓதி பாருங்கள், உங்களுக்கு பெரும் பலன் கிடைக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு அமலை எடுத்து அதை உறுதியாக செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். அல்லாஹ்வே போதுமானவன். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, விரும்புகிறவங்க அதிகமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாருடைய துவாவையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். உங்களுடைய துவாவில் என்னையும் சேர்த்திக்கொள்ளுங்கள்.